அஷ்டமத்தில் இந்த கிரக சஞ்சாரம் நடந்து சனியுடைய வக்ர பார்வை ஏற்படுதுன்னா கும்பம், மிதுனம், துலாம், மீனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன் உடையிறது, ஹேர்லைன் கிராக் ஆகிறது, தேவையில்லாத பழிச்சுமை உங்களுக்கு ஏற்படுறது, அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படுவது. 2 பேர் நம்ம தோள்பட்டையில் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருப்பீங்க. புரட்டாசி மாதம் அருமையான மாதம். ஆனால் லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளை ப்ரெஷர் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது, மிரட்டுறது, எல்லா விஷயமுமே சண்டை போட்டு தான் நடக்கும். ஐ எம் வார்னிங், நான் யாரையும் த்ரெட்டன் பண்ணல, இல்லை மிரட்டல. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்திலேயே போய் இந்த ஒரு கிரக சஞ்சாரம் கொடுத்துருக்கு. அஷ்டமத்தில் இந்த கிரக சஞ்சாரம் நடந்து சனியுடைய வக்ர பார்வை ஏற்படுதுன்னா கும்பம், மிதுனம், துலாம், மீனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம், இந்த 5 ராசிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் சுற்றுப்புறத்தில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஒரு போன் டிஸ்லோகேட் ஆகும், சில பேருக்கு போன் உடையிறது, ஹேர்லைன் கிராக் ஆகிறது, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பாதிப்பு கொடுக்கறது, தேவையில்லாத பழிச்சுமை உங்களுக்கு ஏற்படுறது, அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படுவது. ஒன்றும் இல்லை சார், வண்டி எடுத்துகிட்டு போனால் ஹெல்மெட்டு போடல சார், அவ்வளோதான் சார், 1000 ரூபா கட்டிட்டு வந்தோம் சார், என் மாத சம்பளமே 8000 ரூபா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் வரலாம். தயவுசெய்து எங்கே போனாலும் கவனமாக போங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு 48 நாள், நெக்ஸ்ட்டு 48 டேஸ் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தால் போகும். எல்லா விஷயமுமே சண்டை போட்டு தான் நடக்கும். எல்லா விஷயமுமே ரொம்ப கவனமாக இருக்கும். அஷ்டமஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்பொழுது நம்ம ஹெல்த் ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டே பண்ணாது. எந்திரிச்சு உக்காடணுன்னாவே ஒரு 2 பேர் நம்ம தோள்பட்டையில் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. போகலாம், அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு அப்படியே ஒரே சோம்பலாக இருக்கும். சோம்பல்னு கனெக்ட் ஆச்சுன்னா அஷ்டமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த டைம் பீரியடில் தெரியாத ஆட்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இரவு நேரத்தில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சும்மா 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது தயவுசெய்து பண்ணாதீங்க. அடுத்த 48 நாள் அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை. புரட்டாசி மாதம் அருமையான மாதம். ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த புரட்டாசி மாதம் மாதிரி மோசமான மாதமே கிடையாது. அந்தளவுக்கு கிரகங்கள் சரியாக இல்லை. ஐ எம் வார்னிங், நான் யாரையும் த்ரெட்டன் பண்ணல, இல்லை மிரட்டல, இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். என் சேனலில் புரட்டாசி மாதம் பலன் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது நான் ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாருமே கவனமாக இருக்கணும். முதுகு எலும்பில் பாதிப்பு, சில இடங்களில் நம்ம பணம் கொடுத்து மாட்டிக்கிறது, லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளை ப்ரெஷர் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது, மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பத்துக்கு ஏற்படும். மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து, உங்கள் கண் சம்மந்தப்பட்டது, முதுகு தண்டுவழம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து போகும். பெருசாக இல்லைனாலும் சின்னதாகவும் வரும். உடம்பு ஹீட் ஆகாமல் பார்த்துக்குங்க, பொறுமையாக இருங்க, எல்லாமே செட் ஆகிடும். முடியலன்னா முடியலன்னு டீசெண்டாக சொல்லிடுறது நல்லது. ஏதோ அவங்க கேட்குறாங்களே நம்ம பண்ணணுமே, போய் பண்ணி தப்பான ஆட்கள்கிட்ட மாட்டிட்டிங்கன்னா வெளியே எடுக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமை வரும். இப்போ கும்பராசி நண்பர்கள் சற்று கவனமாக, ஏன்னா ராசி லக்னத்திலே ராகு உட்கார்ந்ததுக்கு 2ஆம் இடத்துல சனி வக்கரம், அதனால் இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கக்கூடாது, வரக்கூடாதுன்னா செம்பு பாத்திரத்தில் உளுந்து 1/2 கிலோவோ 1/2 கிலோவோ இல்லை 1/4 கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை நீங்கள் வச்சு ஒரு 11 ரூபாலேருந்து மினிமம் தட்சிணை, நீங்கள் 101 ரூபா கொடுக்கலாம், உங்கள் சாமது நல்லா இருக்குன்னா 1001 ரூபா கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு கொண்டு இந்த 22ஆம் தேதி காத்தால குளிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு தோஷமும் இருக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பொதுவாகவே 6 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். வயிறு காலியாக இருக்கணும். கர்ப்பிணி ஸ்திரீகள், வீட்டில் பெரியவங்க, இவங்கெல்லாம் அப்படி நம்ம பண்ண முடியாதுங்கிறது மாதிரி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறது தப்பு கிடையாது. இன் ஜென்ரல் இந்த சூரிய கிரகணம் நல்லதான்னு கேட்டால், சூரியன் அப்படிங்கிறது அரசு குலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், பொலிட்டிக்கல் பீப்புள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எந்த துறைகளிலுமே மிக முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்களை சூரியனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆளுமை செய்யும். அதில் கேது கனெக்ட் ஆகுது. ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நடந்தது செப்டம்பர் 7ஆம் தேதி. பார்த்தீங்க ஜப்பான், பிரான்ஸ், நேபாள் எந்த அளவுக்கு பத்திட்டு எரியுதுன்னு சொல்லி. அரசியல்வாதிகளுக்கு கண்டம், சர்ச்சையில் மாட்டுவது, புரட்சி வெடிப்பது, இதெல்லாம் பேசியிருப்போம். சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும்? சூரியன் சந்திரன் 2ம் இணைகிறது. அதில் மிக முக்கியமாக கேது கிரஸ்த சூரிய கிரகணம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஆடியோ வீடியோ டேப் நிறையா வரும். அரசியல்வாதிகளில் எஜுகேஷனல் மினிஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு உண்டு. அதே மாதிரி மெடிசினல் துறை, சுகாதாரத்துறை, எந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது, நிறைய இடங்களில் பிரச்சனை கொடுக்கும்.
முதன்மையாக இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், ஜோதிடர்களாகட்டும், கலைகளில் ஆயக்கலைகள் 64. அந்த 64 கலைகள் இருக்கக்கூடிய எந்த முதன்மையான நபராக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பொதுவாகவே எந்தெந்த இடங்கள் நமக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸ்பெயின், அல்ஜீரியா, ஜெர்மனி, நைஜீரியா, இந்த மாதிரி இடங்கள், போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான், யூரப், இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பாகிஸ்தான், இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான பாதிப்புகள், அரசியல் கலவரங்கள், சம்டைம்ஸ் மிகப்பெரிய பூகம்பம், அசம்பாவிதம், எதிர்பாராத இயற்கை அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரி, இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அதாவது ஒரு ராசிக்கும் ஒரு விதமான பாதிப்புகள். எல்லாருக்குமே நெகட்டிவே நடக்குமா? கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்? இந்த சூரிய கிரகணத்தில் பொதுவாகவே யார் யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த ராசிக்கு அன்னியும் நல்லா இருக்கும்னு சொன்னால் கடக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே டாப் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட நன்னா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ராசிகள், கடகம், விருச்சிகம், மேஷத்துக்கு இந்த டைம் பீரியட், இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லது பண்ணும். எப்படி சார் கிரகணம் நல்லது பண்ணுமான்னு கேட்டால் எஸ். ஏன்னா கேதுவுடன் இணைந்த கிரகம் 3, 6, 10 கூடிய பாவகங்களில் 11 கூடிய பாவங்களில் உட்காரும்போது கூட நல்லது பண்ணும். இன்ஃபேக்ட் தனுசுக்கும் நல்லது பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் நல்லது பண்ணப்படுது. சரி, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சூரியன், சந்திரன், கேது இணைவு பொதுவாகவே 3 விஷயங்களை நாம் தானம் செய்ய வேண்டும். எங்கே தானம் பண்ணோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி 22 நிமிஷத்துக்கு அப்புறம், நான் சொல்கிறது 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம், நான் சொல்கிறது இந்தியன் டைம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்கள் டைம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சமைச்சது நம்ம சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் அந்த உணவு நஞ்சாக மாறும், விச் மீன்ஸ் விஷமாக மாறும். அதனால் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, எதிர்பார்க்காம பிரச்சனைகள் கொடுக்குறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஒரே சளி தொந்தரவு, ஜலதோஷம், என்னென்ன சொல்லுமோ அந்த விக்ஸ் ஆக்ஷன் 500க்கு சொல்கிற, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் என்ன தானம் செய்ய வேண்டும்? செம்பு பாத்திரம், காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். செம்பு பாத்திரம், நெல், அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த டைம் பீரியடில் நம்ம இதுலேருந்து பிரச்சனைன்னு தவிர்க்கணும்னா தர்பை. அதாவது நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோரில் கிடைக்கும் தர்பை. இந்த 3ஐயும் ஒரு 11 ரூபா தட்சணையை வைத்து செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால சிவபெருமானுடைய ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு போய் தானம் பண்ணும் பொழுது இந்த ஒரு கடோரமான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு கிரகணம் நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒருவேளை நீங்கள் நல்லாவே இருந்தாலும் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா சூரியன் என்பது ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனா அப்பாவை மட்டும் குறிக்காது, மாமனாரையும் குறிக்கும், மூத்த பையனையும் குறிக்கும், முதுகு எலும்பை குறிக்கும், தலையை குறிக்கும், வலது கண்ணை குறிக்கும். இவ்வளோ காரகத்துவத்தை அந்த சூரியனுடைய ஒரு கிரகம் ஆளுமை செலுத்துகிறது. அப்போ இதில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.